ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஐம் நாட் a செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ இங்கே ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நிஃப்டியோட சார்ட், நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் கீழே இந்த போட்டிருக்க இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட் மண்டே நான் போட்டது. ஸோ நம்ம லைவில் போட்டிருந்தோம். ஸோ அதை நான் இன்னுமே ரிமூவ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அந்த அந்த சப்போர்ட் ஜோன் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஜோன் வந்து வேலிட் செய்ய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். அதேமாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 820 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே போயிட்டு இவ்வளோ தான் போக முடிஞ்சது, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனும் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு வேலிடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,860 அண்ட் எபோவ், 860 டு 890 அந்த ஜோனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,100 டு 26,130. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வீக்லி அனலைசிஸ். இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஜஸ்ட் என்னோடய வியூவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி தான் இந்த இந்த ஏரியாக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. வரும் வாரங்களில் வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோடய வியூ பிரகாரம் நான் ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ்லேருந்து அப்படியே மேலே போயிட்டு 25,860 திரும்பி சின்னதாக ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு 25,000 ஆர் 200 டு 180, ஸோ அந்த ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இது அரௌண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ். செகண்ட் ஆப்ஷன், இங்கிருந்து அப்சைடில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 25,000 அதே சேம் லெவல் 200 டு 180. ஸோ அங்கேருந்து மேலே போயிட்டு வரும்போது இது வந்து ஒரு 950 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற லெவலுக்கும் இதுக்கும் நான் போடல. ஸோ கண்டிப்பாக மண்டே ஆர் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே இந்த இந்த நாட்களில் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்புகிறாங்களாங்கிறது மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. பட் ஃபைனலாக இங்கே வருவாங்கங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா லாங் டேர்மில் அது வந்து நிஃப்டி இப்போ இருக்கிறது வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சொல்கிற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் 100% அங்கே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக இப்போவும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கண்டக்டிங் கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்மாக எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறோம், எப்படி இதை வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் இதுக்கான ரீசன் நான் எதுவுமே நான் சொல்லலை, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ப்ளஸ் நான் இங்கே ஷேர் பண்ணக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது நிஃப்டி. ஸோ இதே மாதிரி சென்செக்ஸுக்கும் நான் லெவல்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 466 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் க்ராஸ் பண்ணி போகும் பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா ஒரு 1,277 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும். ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து திரும்பிச்சு அப்படின்னா அரௌண்ட் 2,000
166 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து டவுன் சைடில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே 84,900லேருந்து திரும்புகிற பட்சத்தில் அங்கேருந்து நமக்கு கால்குலேட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டவுன் சைடில் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் அனலைசிஸ். நான் என்னோடய வியூ அப்படிங்கிறது இங்கே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ எங்கே ரியாக்ட் ஆகுது. ஸோ ஏன்னா நம் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஹியூஜ் வாலட்டைலாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் வந்து இது எல்லாமே வந்து இன்னும் 1 வீக் ஆர் மேக்ஸிமம் 1 ஆர் 2 வீக்ஸ் எடுக்கலாம். ஸோ அது அது வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்த்து தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைசிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் வீக்ஸில் நான் ஆட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிக்கிற விஷயங்கள் வந்து லாஸ்ட் வீக்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் பெருசாக சொல்லலை. பட் லாஸ்ட் வீக்கில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருந்திருக்கு. நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் லெவல் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் மட்டும் தான் சொல்லியிருப்போம். ஸோ முழுக்க முழுக்க நான் வரும் வாரங்கள் எப்படி இருக்குது, இந்த ஜான் மந்தோட லாஸ்ட் 2 வீக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கண்டென்ட். ஸோ புரியல அப்படின்னா திரும்பி பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.